கதையோட ஆரம்பத்தில் கூட்டமாக இருக்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே கிறிஸ்மஸ் ஈவெண்ட் தான் நடந்துனுக்குது. இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணியான்னு ஒரு அப்பா கேட்க செம்ம ஜாலியாக இருந்துச்சுன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அந்த ஃபேமிலி முன்னாடி ஒரு பெரிய ஆள் நிற்கிறான். அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. நம்ம ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப பெருசாக இருக்கிறாங்க சொல்ல ஹீரோ வழி விட்டு ஒரு மாதிரி அவங்கள பார்க்க நம்மளுக்கு பேக்ரவுண்டில் சொல்கிறாங்க, இவ்வளோ கூட்டத்தில் நம்ம ஹீரோ மட்டும் தான் தனியாக இருக்கிறான்ட்டு. போகிற வழியில் ஹீரோ சாண்டா கிளாஸை பார்க்குறான். உங்கள் ஆசையை சாண்டா கிட்ட சொல்லுங்கன்னு எழுதி வச்சிருக்க. அவரை பார்த்து நம்ம ஹீரோ பாவப்பட்டு காசும் சாப்பாடும் கொடுக்குறான். இந்த டைமில் ஹீரோட கை பிடிச்ச சாண்டா உன்னுடைய ஆசை என்னன்னு ஹீரோ கிட்ட கேட்குறாரு. இவருக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சின்னு ஹீரோ மனசுலயே நினச்சிக்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்பணும்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அந்த சாண்டா உங்களுடைய விஷயம் என்னன்னு கேட்குறான். என் ஆசையை சொன்னால் என்ன போக விடுவேன்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு சாண்டா ஆமான்னு சொன்னோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் லாட்ரியில் வேணும்னு ஹீரோ கேட்குறான். இப்போ அந்த சாண்டா பிடிக்கல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அதுக்கு சாண்டா நான் உன்னுடைய உண்மையான விஷயம் பற்றி கேட்டேன்னு சொல்ல என்னுடைய உண்மையான ஆசையான ஹீரோ பார்க்குறான். நம்மளுக்கு ஹீரோடைய ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. அவன் தனியாக இருக்கிற மாதிரி. என்னுடைய ஆசை என்னன்னா முயல் மாதிரி ஒரு ஒய்ஃபும் மங்கூஸ் மாரி ஒரு டாட்டர் வேணும்னு கேட்குறான். நான் ரொம்ப லக்கியே ஒன்று மாதிரி கேட்டான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறேன்னு அந்த சாண்டா சொல்ல அப்படியே அவன் மூச்சு வெள்ளத்தனமாக மாறுது. பனியை விட வெள்ள மனசு கொண்ட மனைவியும் அப்பம் பேச்ச தட்டாத மகளையும் உனக்கு தரேன்ட்டு சாண்டா சொல்ல உடனே நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓடுறான். ஹீரோ ஓடினு இருக்கிறத பார்த்த அந்த சாண்டாவோடைய ஆசீர்வாதம் அவன் கூட இருக்கும், எப்பயும் சந்தோஷமா இருன்னு சொல்கிறான். அப்படியே கட் பண்ண ட்ரெயினை காட்டுறாங்க. அதில் ஹீரோ உட்காந்து நிற்கிறான். எதுக்கு ஒரு கப்பல் சந்தோஷமா இருக்கிறத பார்த்த ஹீரோ நம்மளாலே சந்தோஷமா இருக்க முடியுமா நம்ம பழைய குடும்பத்தை பற்றி நினச்சி பார்க்குறான். அப்படியே நினச்சி இந்த ஹீரோ தூங்க ரொம்ப குளிர்துன்னு ஹீரோ எந்திரிக்கிறான். கண்ணை திறந்த ஹீரோ என்னன்னு யோசிக்க பெரிய கொண்டு தான் கட்டாங்க. அதுக்குள்ளே தான் நம்ம ஹீரோ இருக்கிறான். அங்கே நிறைய பேர் பைத்தியம் மாரி உட்காந்துன்னு இருக்கு. அங்கே வேற ஏதோ சத்தம் ஹீரோக்கு கேட்குது. அங்கே 2 சோல்ஜர்ஸ் தான் பேசினுக்கிறாங்க. இதில் ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியலன்னு ஹீரோ நினைக்க இந்த பார்க்க சினிமா எடுக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஏஷியன் கூட இல்லையான்னு ஹீரோ யோசிக்கிறான். அங்கே ஒரு ஆள் செத்து போய் கிடக்க அவனோட ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோ எடுத்து போட்டுக்கிறான். ஹீரோ ரொம்ப டயர்டாக படுத்துனுக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே அந்த கேஜை திறக்க உடனே இந்த இடத்த விட்டு வெளியே போகிறோம். ஹீரோ சந்தோஷப்படுறான். கொஞ்சம் பேர் மட்டும் அங்கே இறக்கிட்டு திருப்பி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற ஹீரோ இதுதான் அந்த சாண்டா கிளாஸ் சொன்ன சந்தோஷமா நினைச்சு பார்க்குறான். இந்த வண்டி இன்னொரு இடத்துல வந்து நிற்குது. இந்த டைம்ல ஹீரோ கையில் ஒரு ஸ்போக் கிடைக்குது. செத்தா மட்டும் தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். ஹீரோ கொத்தின்னு சாக ட்ரை பண்ண போல அவங்க ஃபேமிலி தான் ஞாபகம் வருது. கழுத்தாண்டி அப்படியே கை நிற்குது. அந்த நேரத்தில் இன்னொரு வாய்ஸ் கேட்குது. அழகான ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு சாப்பாடு கொடுக்க அந்த பொண்ணு பின்னாடி இன்னொரு குட்டி பொண்ணு இருக்கிற மாதிரி காட்டி கதையை முடிக்கிறாங்க. இது ஒரு ஆன்கோயிங் மான்வா. வந்த சாப்டர் வரைக்கும் நான் சீக்கிரமா முடிச்சிருவேன். போட்ட மான்வா மற்ற சேனலில் போட்டிருந்தாங்க, அதனால தான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் கேட்டிருந்ததுனால அப்படியே இந்த மான்வா கூட அதையும் சேர்த்து கண்டினியூ பண்ணி முடிச்சிடுவேன். வேற எதனா மான்வா நம்ம சேனலில் பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதையும் ட்ரை பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் கைஸ். பாய்.